ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டார்கெட் அச்சீவர்ஸில் டெய்லி டெஸ்ட் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எழுதிட்டுருக்கேன். ஒவ்வொரு ஏழுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக ஆப்பில் எழுதிட்டுருந்தேன். நேற்றுக்கு 6th நியூ டேர்ம் 1 ஃபுல்லாக கொஷின் பேப்பரில் போட்டு பார்க்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆப்பில் ஒவ்வொரு நாளும் பண்ண முடிச்சல 50 கொஷின் இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஈஸியாக போட மாதிரி இருக்கும். ஏன்னா 6th ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நான் ஈஸியாக போட்டுட்டேன். டெய்லி டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டேர்ம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு எழுதினேன். அப்படி எழுத முடிச்சல எனக்கு ஃபஸ்ட்டு கொஷின் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, மாற்றி எழுதிட்டேன். மற்றபடி எல்லா கொஷினும் ஓரளவு ஸ்டாண்டர்டாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு புக்கில் படித்தது எல்லாம் ஓரளவு கவர் ஆகுது மாதிரி இருந்துச்சு. அது பிறகு ஏதாவது சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நம்மளுக்கு எப்படினாலும் வந்துட்டு தான் இருக்குது. அதுபடி ஒரு 2-3 கொஷின், ஒரு 5 கொஷின் தப்பாக இருந்து, மற்றபடி எல்லாமே நம்ம யோசித்து போடுறது மாதிரியே இருந்துச்சு. 6th நம்ம பெரிய அளவில் யோசிக்க வேண்டியது இருக்காது. புக்கில் இருக்கிறது தான் மேக்ஸிமம். நிறைய டெஸ்ட் பண்ணிலாம் கேட்கவும் முடியாது. புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுமாதிரி நல்லா இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கொஷினும் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் நம்மளை லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ண முடிச்சல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கொஷின் இப்படி இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த பேட்ச் இப்போவும் நான் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பில் எழுதுவோம்ல, அது ஒரு நேரம் இல்லை, எத்தனை நேரம்னாலும் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். கணக்கே இல்லை. நம்ம ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக் வந்துச்சுன்னா 2வது வாட்டியும் போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கொஷினுக்கு என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் எழுத முடிச்சல டெய்லி ஒரு 10 to 15 நிமிஷம் தான் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது டெஸ்ட்டு 1 ஹவருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் 10-15 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் 6th நம்ம பெரிய அளவில் இருக்காது. நம்மளுக்கு 6th ஈஸியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எழுதி முடிச்சிட்டேன். இல்லைனா நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கூட எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டு நேற்றுக்கு எழுதுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் எழுதி பார்த்தேன். ஓரளவு ஈஸியாகவே இருந்துச்சு. இனி போக போக கொஷின் லெவலாம் டஃப்பாகும். ஆனால் 6th பெரிய அளவில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னோடய மார்க் இது தான். என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் 4 பண்ணிட்டேன். உள்ளது எனக்கு டக்குன்னு எனக்கு அந்த டைமில் தோணலை. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. இந்த கொஷின் எனக்கு எதில் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால் கபிலரை போட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு ஆன்சர் பாரதிதாசன். அப்புறம் திருக்குறள் கேட்டிருக்காங்க. இனிய உளவாக எண்ணாத குறள், இந்த மாதிரி டேஷ் போட்டு கேட்டிருக்காங்க. இதிலெல்லாம் ரொம்ப ஈஸியான திருக்குறள் தான் இருக்கும். இனி பெரிய கிளாஸ் போக தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனாரை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்களோட பேர் என்னது, சிறப்பேர் என்னது, அந்த மாதிரி. அப்புறம் ஒரு பொறுத்துக வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு கூற்று காரணத்தில் அவரோட கணிச்சாருங்கிறது 8 தொகுதியாக வந்திருக்கும், அந்த மாதிரி உள்ளது. அப்புறம் இமில் கடல் வேலியை இது யார் எழுதினா, அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே ஓரளவு நம்மளுக்கு 6th ஏற்ற மாதிரி எல்லாம் ஓரளவு கவர் ஆகுது மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் ரிவிஷன் டைம்லேயும் நம்ம யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இன்னொரு டைம் எழுதி பார்க்கணுனாலும் நம்ம உள்ளே மார்க் பண்ணாமல் இதில் வேணால் எழுதி பார்த்து அப்புறம் நம்மளோட மார்க்கும் எழுதிக்கலாம். ஓஎம்ஆர் இருக்கனால நம்ம எல்லாமே ஆப்பில் எழுதினாலும் நம்மளுக்கு ஓஎம்ஆர் கரெக்டாக வராது. இதுலேயுமே நான் கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன். ஏன்னா எங்களுக்கு கோயில் கூட நடந்துட்டுருக்கனால அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியல. ஆனால் டெய்லி ஒரு இயல் படிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்னால தான் நான் கண்டிப்பாக எழுதிடணும்னு சொல்லி நான் அது நைட் எழுதினேன். அதனால் கொஞ்சம் அவசரமாக இது பண்ணியிருப்பேன். இப்போவும் இன்னையோட கோயில் கூட முடியும். அது பிறகு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. சரி, ஓகே. நம்ம ஆனால் டெய்லி டெஸ்ட்டுனால் டெய்லி டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதணும். அதுக்கு பிறகு என்னென்னா டெய்லி காலையிலே நம்மளுக்கு ஆப்பில் கொஷின் ஆட் ஆகணுன்னா சார் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த சார் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டு எழுதலைன்னா மேடம் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்கல அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். நம்மளுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் ஆகனால கண்டிப்பாக எழுதுகிறேன். இல்லைனா நான் மேக்ஸிமம் ஆன்லைன் டெஸ்ட்டு வீட்டிலேருந்து டெஸ்ட்லாம் எழுதவே மாட்டேன். எனக்கு அது இஷ்டமே இருக்காது. ஏன்னா நான் என்ன யோசிப்பேன்னா கிளாஸில் போய் இருந்து டெஸ்ட் எழுதினா தான் எழுதணும். நம்மளை ஒரு ஆள் கண்டிப்பாக நம்மளை ஒரு ஆள் கைட் பண்ண இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் யோசிக்கக்கூடிய ஆள். இவங்க என்னென்னா காலையில் மெசேஜ் போட்டுறாங்க. போட்டோன்னே சரி நம்ம எப்படியோ படித்து எழுதிடணும், அந்த மாதிரி தாட் வருது. நைட்டு ஈவினிங் ஒரு 6:30-7 மணிக்கான மெசேஜ் வருது, மேடம் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்க முடிச்சல ஐயோ நம்ம டெஸ்ட் எழுதி முடிக்கல, நம்மளை ஒரு சார் நம்மளை ஓயாமல் கேட்டுட்ருக்காங்களே, நம்ம எழுதிடுவோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் நான் 4 நாளும் டெஸ்ட்டை எழுதினேன். இன்றைக்கும் இனி தான் டெஸ்ட்டு எழுதணும். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 10:10 ஆகிட்டேன். ஆனால் நான் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் சரி, ஓகே, இந்த டெஸ்ட்டோட நேற்றுக்கு எழுதிட்டேன். கரெக்ஷன் பண்ணது இன்றைக்கி தான் பண்ணேன். இப்போ தான் பண்ணேன்.
பண்ணிவிட்டு சரி ஓகே அந்த டெஸ்ட்டுக்குள்ளதும் நம்ம படிக்கணும். இனி தான் புக்கை எடுத்து வச்சுருக்கேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா 6th ஏற்கனவே படித்தாச்சு தான். ஆனால் படித்ததுனாலும் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளால் போடுறதுக்கு டக்குன்னு வராது. ஏதாவது மிஸ்டேக் வரும். அதோட ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் புக் எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த ஒரு இளம் படிச்சுட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு தூங்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைனில் டெஸ்ட்டே எழுதுறதுக்கு முடியாது. நான்லாம் ஆன்லைனில் கண்டிப்பாக எழுதவே மாட்டேன். என்னை மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க ஒரு நாளைக்கு 2 நேரம் ஒரு ஆள் நம்மளால் டெஸ்ட் எழுதலையான்னு கேட்க முடிச்சல நம்மளை கண்டிப்பாக எழுதணும்னு தோண தான் செய்யும் யாராக இருந்தாலுமே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதிடுவீங்க நம்பிக்கையில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எழுதலாம். தமிழில் கண்டிப்பாக 95+ போட்டே ஆகணும். தமிழில் மார்க் கம்மியானனால தான் எனக்கு குரூப் 4லேயும் மார்க் ரொம்ப கம்மியாச்சு. குரூப் 2லேயும் கம்மியாச்சு. அதனால் தமிழ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் எதுவுமே படிக்க முடியல புக்கே தொட முடியலனாலும் தமிழில் டெய்லி கொஞ்சம் நேரம் படிங்க. தமிழ் டெஸ்ட்டும் டெய்லி எழுதி பாருங்கள். அப்போ தான் நம்ம சின்ன சின்ன தப்பு போட்டாலும் இதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் வரும். ஏன்னா நிறைய கொஷின் சின்ன விஷயந்தான். இந்த கொஷின் நான் தப்பு போட்டிருக்கேன். +ரூ அந்த நம்பரை வச்சு போட்டேனே தவிர இதை +ங்கிற சிம்பிளை நான் மறந்துட்டேன். அதனால் எனக்கு இந்த கொஷின் தப்பாயிட்டு. அந்த மாதிரி நம்ம இப்போ தப்பு பண்ணது பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைமில் தப்பு பண்ணாமல் இருக்கோம். நல்லா டெய்லி டெஸ்ட் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.